எல்லாருக்கும் வணக்கம். லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பேக்ரவுண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாடல்ஸ் லீன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சிக்ஸ் சிக்மா. லீன் மேனுஃபேக்சரிங்னா என்ன, அடுத்தது லீன் மேனுஃபேக்சரிங் வர்சஸ் சிக்ஸ் சிக்மானா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதான் நம்ம இன்றைக்கி மேஜராக பார்க்கக்கூடிய விஷயம். முதல்ல லீன் மேனுஃபேக்சரிங்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும். அந்த வேஸ்டேஜஸை எவ்வளோ தூரத்துக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய வேஸ்ட் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறாங்க ரிசர்ச் பண்ணி. அப்படி ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 வேஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 7 வேஸ்ட்டையும் யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம், டிபிஎஸ். டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் என்ன பண்ணுறாங்க, they are putting some effort and they are finally finding out some 7 wastages. அந்த 7 வேஸ்டேஜஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can able to improve the organization productivity. இதுதான் அவங்க ஃபைனலாக சொன்ன விஷயம். சரி, அப்போ லீன் மேனுஃபேக்சரிங்னா மினிமைசிங் வேஸ்ட்டை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணணும். For what reason we are minimizing waste means for improving the productivity improve பண்ணுறதுக்கு தான் we are minimizing the waste. வேஸ்ட் அப்படிங்கிறத என்ன தான் வரையறுக்கிறாங்க அப்படின்னா, அது வேஸ்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு ஃபியூச்சர்ஸ், ஒரு கார்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குன்னு செவரல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் அதுக்கு செவரல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஒரு லேப்டாப்னு எடுத்துக்கிட்டால் ஒரு செவரல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபியூச்சர்ஸுக்கு கஸ்டமர்ஸ் எப்போ முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்களோ, whenever the customers will not give any importance to that particular future, அந்த ஃபியூச்சருக்கு தேவையில்லாமல் எஃபோர்ட் போடுறது வேஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய தாரக மந்திரம். என்னென்னா, கஸ்டமர்ஸ் எப்போ ஒரு ப்ராடக்டில் உள்ள ஒரு ஃபியூச்சர்ஸ், அது ஒரு சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம், தேவையில்லாமல் அந்த ஃபியூச்சருக்கு நாம் எஃபோர்ட் போடுறது. ஓகே, அந்த ஃபியூச்சருக்கு கஸ்டமர் முன்னுரிமையே கொடுக்க மாட்டாங்க, இது வேணும்னே அவங்க நினைக்க மாட்டாங்க. பட் அந்த ஃபியூச்சருக்கு நம்ம ரொம்ப ஓவராக மெனக்கெட்டு அதுக்குன்னு நம்மளோட எஃபோர்ட் ஃபுல்லாக, ஒரு கம்பெனியோட ஃபுல் எஃபோர்ட்டும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம முன் வைக்கக்கூடிய வேஸ்ட். ரெண்டாவது, வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் லீட் டைம். ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் ஆகி வெளியில் வர்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம், அது போக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நாம் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி, இது ரெண்டும் தான் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can able to reduce it. அதான் ரெடியூஸ் லீட் டைம், ரெடியூசிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அது போக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், we can able to improve the quality also. இதுதான் லீன் மேனுஃபேக்சரிங்கோடைய ஃபைனல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம மேஜராக நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங், இது யாரை கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிபிஎஸ், டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம். they have given more contribution for this lean manufacturing. ஸோ இப்போ லீன் மேனுஃபேக்சரிங்கில் 7 வேஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த 7 வேஸ்டேஜஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 7 வேஸ்டேஜஸ்க்கு பதிலாக கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு 8th வேஸ்டேஜ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 7 வேஸ்டேஜை பார்க்கலாம். இந்த 7 வேஸ்டேஜஸ் இஸ் கிவன் பை டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா unnecessary transportation. unnecessary transportationனா இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஆர்கனைசேஷனில் அந்த ப்ராடக்டை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவும் இருக்கலாம். அது தேவையில்லாமல் நடக்கக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு முன்வைக்கிறது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ரா மெட்டீரியலை ஒரு குறிப்பிட்ட மிஷினிங் ஏரியாவுக்கு கொண்டு சேர்க்குறது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும்னா கூட அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ unnecessary transportation we have to avoid. இதுதான் ஃபஸ்ட் வைக்கிறாங்க.
ரெண்டாவது எக்ஸஸ் இன்வென்ட்ரி. ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த வருஷம் எவ்வளோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து வச்சுருக்கோம். இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம ஒரு 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 சமைக்கிறதுக்கு நம்ம வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி தான், மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி தான். நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளாக வாங்குவோம், 2-3 மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்க மாட்டோம். காரணம் ஃபஸ்ட்டு மணி வேஸ்ட்டு, ரெண்டாவது அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகலாம், அந்த பொருள் வந்து கெட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் ஒரு கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கான ஸ்டோரேஜை மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கான இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான பொருளை மட்டும்தான், ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் இன்வென்ட்ரி. அந்த இன்வென்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் வந்து செகண்ட். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடாது, எக்ஸஸ் ஸ்டோரேஜை வந்து அவாய்ட் பண்ணுறது. தேர்ட் திங், unnecessary motion of people, equipment or machinery. unnecessary motion of people, equipment or machineryங்கிறதும் கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி தான். உள்ள ஒர்க்கிங் டயத்தில் வந்து தேவையில்லாமல் ஒர்க்கர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. ஒர்க்கர் தேவையில்லாமல் ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறது, ஒர்க்கர் எக்யூப்மெண்ட்டோட மூவ் ஆகிறது. ஓகே, தேவையில்லாமல் ஒரு மெஷினரியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையில்லாமல் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது தேர்ட் திங். ஏன்னா இதுக்குன்னு நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்ட் வெளியில் தயாரித்து வெளியில் போகிறதுக்கான லீடு டைம் வந்து கூடிரும். ஸோ லீடு டைம் கூடிச்சுன்னா கண்டிப்பாக ப்ராடக்டிவிட்டி லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால unnecessary motion of people, equipment or machinery, இதை வந்து என்ன பண்ணணும், இதை வந்து தேர்ட் வேஸ்டேஜாக வைக்கிறாங்க. ஃபோர்த் வேஸ்டேஜ் என்ன அப்படின்னா, வெயிட்டிங், வெதர் இட் இஸ் people வெயிட்டிங் ஆர் ஐடில் எக்யூப்மெண்ட். இப்போ ரா மெட்டீரியல் வர்றதுக்காக ஒரு ஒர்க்கர் வந்து அவங்களோட மிஷினிங் செக்ஷனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து ரா மெட்டீரியல் வரல அப்படின்னா உடனே வந்து தகவல் கிடைக்கணும், உடனே வந்து அந்த இடத்துல வந்து ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்போ ஒரு மிஷினுக்கு தேவையான வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தேவைன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஎன்சி மிஷினில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டூல் வந்து வேர் ஆயிடுச்சு, அந்த டூலை அவர் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து டூலை மாற்றுறதுக்கு ஒர்க்கர் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த டூலிங் செக்ஷனில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஐடில் எக்யூப்மெண்ட் அண்ட் ஐடில் மெஷினிங் ஆர் ஐடில் ஒர்க்கர், இது மூணுத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோர்த் வேஸ்டேஜாக வைக்கிறாங்க. தேவையில்லாமல் ஸ்டாப் ஆகிறது, ஒர்க்கு ஸ்டாப் ஆகிறது, இதுதான் வந்து ஃபோர்த் வேஸ்டேஜ். ஃபிஃப்த்து வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ ப்ராடக்ட். இதுவும் வந்து கிட்டத்தட்ட இன்வென்ட்ரி மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட ஏருக்கு இவ்வளோதான் வந்து விற்பனை ஆகும்னு நமக்கு தெரியும். அந்த விற்பனைக்கு மீறி நம்ம வந்து ப்ராடக்டை தயாரிச்சுக்கிட்டு அது விற்பனை ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஃபிஃப்த் வேஸ்ட், ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ ப்ராடக்ட். சிக்ஸ்த்து வந்து ஓவர் ப்ராசஸிங் ஆஃப் ஏ ப்ராடக்ட் விச் இஸ் லிங்க்டு வித் சிக்ஸ்த் ஒன். ப்ராடக்டோடைய ப்ராடக்டை வந்து அதிகமாக நம்ம வந்து இது பண்ணுறோம்னா அப்போ ப்ராசஸிங் டைமையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட லிங்க்டு தான். ஓவர் ப்ரொடக்ஷனும் வந்து அவாய்ட் பண்ணணும், ஓவர் ப்ராசஸிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸிங்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் தயாரித்து வெளியில் போகிறதுக்கு செவரல் ப்ராசஸிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியலை வந்து நேராக வந்து கேஸ்டிங் செக்ஷன் கொண்டு வந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டையில் வச்சு நம்ம வந்து அந்த டை காஸ்டிங்கை உருவாக்கி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் நேராக மிஷினிங் கொண்டு போய் மிஷினிங் பண்ணி அந்த மிஷினிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஆப்ரேஷன், அதுக்கு பெயிண்டிங் அடிக்கிறது, இல்லைனா அதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பண்ணுறது, இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை செக் பண்ணி ஃபைனலாக பேக்கேஜிங் போகிற வரைக்கும் உள்ளது வந்து ப்ராசஸிங். ஸோ ப்ரொடக்ஷனோட இன்க்ரீஸிங் டைம் வந்து கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் டைமும் வந்து என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ தட் ஷுட் பி அவாய்டட். நெக்ஸ்ட் திங், டிஃபெக்ட் which require effort and cost for correction. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து அதாவது ரிப்பேர்னு சொல்லுவோம் இல்லையா, மறுபடியும் வந்து அதை வந்து ரீஒர்க்குக்கு கொண்டு போகிறது வந்து அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஸோ திஸ் பர்டிகுலர் 7th பாயிண்ட் இஸ் நத்திங் பட் ரீஒர்க். ஸோ இந்த 7 பாயிண்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து முன்வைக்கிறது. ஸோ டொயோட்டா ப்ரொடக்ஷன் முன்வைக்காத ஒரு பாயிண்ட் வந்து என்னதுன்னா 8th பாயிண்ட். அந்த 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்னெசரியாக ஒர்க்கரோடைய டேலண்ட்டையும் அன்னெசரியாக ஒர்க்கரோடைய இன்ஜெனியூட்டி, அதாவது அவருடைய புத்தியோட வலிமையையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது,
தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. அவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் போக வைக்கிறது வந்து 8th வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 8 வேஸ்டேஜஸ் ஆஃப் லீன் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 8 வேஸ்டேஜையும் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது மூலியமாவோ இல்லை வந்து அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, அந்த 8 வேஸ்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாவோ இல்லை வேனிஷ் பண்ணுறது மூலியமாவோ அழிக்கிறது மூலியமாவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can able to improve the productivity as well as product quality as well as we can able to improve the customer satisfaction. சரி, இப்போ லீன் மேனுஃபேக்சரிங்கில் 8 வேஸ்டேஜை வச்சு லீன் மேனுஃபேக்சரிங்னா என்னங்கிறது நம்ம புரிஞ்சிட்டோம். அப்போ ஃபைன், லீன் வர்சஸ் சிக்ஸ் சிக்மா. லீனுக்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, லீன் வேஸ்டேஜஸில் வேஸ்டேஜஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து லீன் ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட்டு ஒர்க். லீன் ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட் ஒர்க்கு ஹவு டு டிக்ரீஸ் த 8 வேஸ்டேஜஸ், ஓகே, ஆர் ஹவு டு எலிமினேட் த 8 வேஸ்டேஜஸ். ஓகே, இந்த அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது மூலிமா தே கேன் ஏபிள் டு எலிமினேட் திஸ் 8 வேஸ்டேஜஸ். ஆனால் சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலிங் தட் வேஸ்டேஜஸ், பட் ஹவு தே ஆர் கண்ட்ரோலிங் மீன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு மெத்தடாலஜியை வந்து அவங்க வந்து மாற்றுறாங்க. ஸோ தே ஆர் ஃபாலோயிங் சம் ஸ்பெஷல் மெத்தட். அந்த மெத்தட் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். ஓகே, அப்போ இவங்க வந்து அப்ரோச் பண்ணுற விதம் தான் வேறையே ஒழிஞ்சு தே ஆர் ஆல்சோ கம்மிங் ஃபார் த சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ விச் இஸ் எலிமினேட்டிங் த சேம் வேஸ்டேஜை எலிமினேட் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கையாளுற வந்து வழிமுறைகள் மட்டும்தான் வேறு வேறு. மற்றபடி தே ஆர் கம்மிங் டு த சேம் conclusion, that is how to eliminate the waste and how to improve the quality of the product and quality of the improve the productivity of the organization. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சிக்ஸ் சிக்மாக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டூல் இருக்குது. அந்த சிக்ஸ் சிக்மாவோட செப்பரேட் டூலை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, லீன் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறோமோ அதே வந்து சிக்ஸ் சிக்மாலையும் பண்ண முடியும். பட் செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு தனியாக டூல் யூஸ் பண்ணுறோம். அந்த செப்பரேட் டூல் இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை பற்றி அப்கமிங் மாடல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். லீன், சிக்ஸ் சிக்மா, both lean and six sigma seek to eliminate the wastages. However, the two use different approaches since they address the root cause of the waste differently. அவங்களோட அப்ரோச் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி the both of the lean and six sigma both are accompanied together to eliminate the wastages. Still, the two approaches are complementary and have been combined into a data-driven approach called Lean Six Sigma. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் மூலிமா அவங்க வந்து சிக்ஸ் சிக்மா அப்படின்னு ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. லீனுங்கிறது 8 வேஸ்டேஜை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறோம். ஃபைனலாக லீன் சிக்ஸ் சிக்மா இஸ் நத்திங் பட் eliminating wastages with one particular approach which is nothing but statistical approach. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா ப்ராசஸ் வேரியேஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத வந்து சிக்ஸ் சிக்மா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லும். ஸோ சிக்ஸ் சிக்மா ஹோல்ட்ஸ் எ வேஸ்ட் ரிசல்ட் ஃப்ரம் ப்ராசஸ் வேரியேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஃபைனலி சிக்ஸ் சிக்மாவுக்கும் லீன் ப்ரொடக்ஷனுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ சிக்ஸ் சிக்மா பற்றி இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லீன் மேனுஃபேக்சரிங் வெர்சஸ் சிக்ஸ் சிக்மா போத் ஆர் நியர்லி சேம், ஒன்லி ஒன் டிஃப்ரெண்ட். அது என்னதுன்னா அவங்க கையாளக்கூடிய முறைகள். லீன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு டைரெக்டான ஒரு அப்ரோச். ஓகே, இது இந்த மாதிரி ஒரு 7 வேஸ்டேஜ் இருக்குப்பா, இதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ண, ஒரு ஆர்கனைசேஷனில் 7 வேஸ்டேஜஸ் இருக்குது, இந்த 7 வேஸ்டேஜையும் நம்ம குறைக்கிறது மூலிமா நம்ம வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளோட குவாலிட்டி, நமக்கு தேவையில்லாத டைம் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்ஸ் சிக்மா இதே தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 7 வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு 7 வேஸ்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து பின்பற்றுறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு, ஸோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது.
ப்ராசஸ் எந்தெந்த இடத்துலலாம் வேரி ஆகுதோ அதை மட்டும் வந்து சரி பண்ணுறது மூலிமா we can able to hold the குவாலிட்டி ஆர் we can able to improve the குவாலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. குவாலிட்டி இல்லை, அந்த இடத்துல வந்து குவாலிட்டி கம்மியாகுதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வேரியேஷன் மட்டும் வந்து சரி பண்ணி தே ஆர் கோயிங் ஃபார் இட். ஸோ இதுதான் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா இல்லை லீன் ப்ரொடக்ஷனுக்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த மாடலில் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா சம்மந்தமாக வேறு பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.